என்னையா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் போயிட்டு தாவேகாவுல சேர்றாங்க, பாதி பேர் போயிட்டு திமுகவுல சேர்றாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியல. டெல்லிக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருந்தாங்கல்ல, இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டாங்க. அங்க பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் காங்கிரஸ் சம்பந்தமா யாரையுமே சந்திக்கல அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டடா செல்லாம், நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அங்க என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல எல்லாருமே எதிர்க்கிறோம். சரி, இப்போ அண்ணாமலை அவர்களுமே எதிர்க்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. தாவேகா எம்எல்ஏ கீர்த்தனா அவங்கள ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் களமே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைக்கு முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்றாங்களோ அன்னையில இருந்து ஒரு பக்கம் வன்மத்தை கக்கக்கூடிய விதமா ஏகப்பட்ட பேர் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அந்த மாதிரி சொல்லியும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயத்தை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்ப தாவேகா பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்காக நாங்க குதிரை பேரம் பேசி எல்லாம் அவங்கள கொண்டு வரல. எங்களோட தாவேகா கட்சி மேல இருக்க அன்பால, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல இருக்க மரியாதையால அவங்க எல்லாரும் இந்த கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இல்ல புசியானந்த அவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ, அவரோட பேர் வெல்லமண்டி என் நடராஜன். அவர் 2016 இருந்து 2021 வரைக்கும் அதிமுகவுல எம்எல்ஏவா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. ரொம்பவே ஒரு கெத்தான ஒருத்தர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். திருச்சி கிழக்குல தான் அவர் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா 2021 திமுக இனிகோ இருதயராஜ் அவர் வின் பண்ணாரு. அதுவும் 53,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் தோல்வியை சந்திச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, தாவேகாவுல சேர்ந்திருக்காரு. சோ இது அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகா இருக்க இருக்க ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே பலமாயிட்டு இருக்காங்க. எல்லாருமே தாவேகாவுல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லாமே தாவேகாவுல இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெங்கட்ராமன் அவரும் அதிமுக தான். அவர் திமுகவுல, அவர் மட்டும் இல்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு திமுகவோட தலைவரா இருக்க ஸ்டாலின் அவர்களோட முன்னிலையில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திமுக, தாவேகா, அதிமுக இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பக்ரீத், அது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அதுக்காக கண்டினியூவா லீவ் வரும். சாட்டர்டே சண்டே லீவ், மொத்தமா ஊருக்கு போயிட்டு மண்டே வந்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணிட்டு நேத்தே பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஆனா சொன்ன டைம்ல எந்த பஸ்ஸுமே வரல. சொன்ன டைம்ல பஸ் வரல அப்படிங்கறத விடையும் நிறைய பேருந்துகள் இயக்கப்படல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்காக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் போய் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பஸ் எல்லாம் வரலையே, நாங்களாம் எப்படி ஊருக்கு போறது அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்ணா நீ சாப்பிட்டு தெம்பா பேசிட்டு இருக்க, நான் என்ன சாப்பிட கூட இல்லடா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சிறப்பு பேருந்துகள்ல இதுக்கப்புறம் இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போலாம். 2 மாசத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா போகல, இந்த கரூர்ல நடந்த இஷ்யூக்காக சிபிஐ விசாரணைக்காக போயிருந்தாங்க. அப்பவே அவரோட அலப்பறை தாங்க முடியாது. இப்ப சொல்லவா வேணும், முதலமைச்சரா டெல்லிக்கு போயிருக்காங்க. ரொம்பவே மாசான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் பிரதமர் மோடி அவர்களை 10 நிமிஷம் சந்திச்சாங்க, 20 நிமிஷம் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க எவ்வளவு நேரம் வேணா சந்திச்சிருக்கலாம். ஆனா எதுக்காக சந்திச்சாங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா இந்த மேகதாது அணையை காவேரி அணைக்கு குறுக்க கட்டுறது, இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்மளோட எல்லையை கிராஸ் பண்ணிட்டா இலங்கையில போய் நம்ம மீன் பிடிக்க போற மீனவர்களா இருக்கட்டும், அவங்களோட படகுகள் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிடறாங்க. அது எல்லாத்தையுமே மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளையுமே வச்சிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் 2 நாள் அவர் போறதா சொல்லியிருந்தாங்க டெல்லியில. ஆனா ஒரே நாள்ல மட்டும் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தாவேகாவோட கூட்டணியில இருக்க காங்கிரஸோட சோனியா காந்தியா இருக்கட்டும், இல்ல ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கல அப்படிங்கிறது தாவேகாவுல இருக்கவங்களே அரசல் புரசலா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்கள போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இது சம்பந்தமா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே பரபரப்பா இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரிசல்ட்டுக்கு அப்புறமா எங்கட ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் காணாம போயிட்டாரு. ரொம்ப ஜாலியா இருந்தாரு. அரசியல்ல இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக தாவேகா ரொம்பவே போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு சமயத்திலையும் கூட அண்ணாமலை அவர்கள் எதை பத்தியுமே கவலைப்படாம புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்
போஸ்ட போட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இப்பதான் வந்துட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. அதுவும் எதை பத்தி பேசியிருக்காங்க தெரியுங்களா? இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருக்காரு. ஏப்ரல் மாசம் வரைக்கும் மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அவரு இப்ப திடீர்னு மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ நார்மலா யாராவது ஒருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஆனா யாரு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரே வந்துட்டு இதை எதிர்க்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை வந்து எலெக்ஷன்ல அவரை வந்து நிப்பாட்ட விடல. அந்த அளவுக்கு வந்து சதி நடந்திருக்கு. அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்து வியந்த அப்படிங்கறத விட மக்கள் எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னே அவரை சொல்லலாம். சமூகத்துல எந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன ஒரு கொடுமைகள் நடந்தாலும் ஆளா பேசுறவர் அவராதான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த துண்டு சீட்டு A4 சீட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம 1 hour சாலிடா மனுஷன் தமிழ்லயும் பேசுவாப்ல, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கிலீஷ்லயும் பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவு அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு 9th ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி திணிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஷன்ல அவங்க என்ன பண்றதுங்கிற மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதை தான் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுமே பண்ணிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பிஜேபியை விட்டு வெளியில வந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அவர் வர்ற மாதிரி தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிஜேபியை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுமே இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த கரப்பாம்பூச்சியோட தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா ஏதோ டிஜிட்டல், சும்மா ஏதோ சோசியல் மீடியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அசால்ட்டா இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 22.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸோட பவரை பாத்தீங்களா எவ்வளவு வேல்யூ ஆனது. அதை மட்டும் நம்ம சரியா யூஸ் பண்ணணும் வைங்களேன், இந்த சொசைட்டியை வந்து நம்ம வந்து வேற லெவலா சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க கொரோனாவே பார்த்தவங்க, இந்த கரப்பாம்பூச்சிக்கா பயந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பயம் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு எதுக்கு இதை பத்தி பேசணும்? கடந்து போக வேண்டியதானே, இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் வந்துட்டு நீங்க சாதாரணமா வந்து நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுமே பிஜேபி சைடுல இருந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியுமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? சோசியல் மீடியால இருந்து நம்ம அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சியா வந்து மாறணும், அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பேச்சுவார்த்தை நடக்க போறதாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் பவர் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் தான். அது சம்பந்தமா அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்த அமைச்சர் கீர்த்தனா தாவேகாவுல அவங்க வந்துட்டு ரொம்ப தொல்லை ஊத்துன்னு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னைக்கு அவங்க வந்து எம்எல்ஏ ஆனாங்களோ அன்னையில இருந்தே அவங்கள வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த எடுப்புல உடனே வந்து ஹிந்தியில பேசுறாங்க. ஏன் ஹிந்தியில பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு இங்க மட்டும் இல்ல ஃபாரின் வரைக்கும் அவரை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபாரின்காரங்க எல்லாரும் என்ன ஹிந்தியா பேசிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் தானே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரோல்மே வந்து போயிட்டு இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்துட்டு ஊனமுற்றோர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்எல்ஏவா வந்து சட்டப்பேரவையில பதவி ஏற்கும் போது அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வர மாட்டாங்க, அவ்வளவு அலட்சியமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லியுமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த கோவை சூலூர்ல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்துட்டு அது சம்பந்தமா கேள்வி கேட்டதுக்கு இப்ப வந்து என்னால பேச முடியாது, 6 மணிக்கு மேல வந்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சொன்னது கூட ஓகே. ஆனா அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து சிரிச்சாங்க. அதுக்கு அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் வந்து நார்மலா சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த தொழில்துறை அமைச்சரா அவங்க இருக்காங்கல்ல, சோ ஃபாரின்ல இருந்து யாராவது வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் அவங்கள போய் சந்திக்கணும், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இன்ஸ்டால ஒரு ரீல்ஸை போட்டு உங்களுக்கு முதலீடு பண்ணணும்னா எங்க கிட்ட வாங்க, எங்க தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராம் மூலமா தான் வந்துட்டு இப்படி ஒரு ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஷார்ட்ஸ் மூலமாவே வந்து இங்க அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுவும் ஒரு ப்ரமோஷனா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. சோ அப்போ அது மூலமா நமக்கான முதலீடு அப்படிங்கிறது வரும். இது மூலமா வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்காக இதை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் அப்படின்னா அவங்க வந்து சாரி தான் கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்ல. அவங்க வந்து கோட் சூட் போட்டிருக்காங்க. சோ ஒரு தொழில்துறை அமைச்சர் வந்து இப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உடைய வச்செல்லாம் வந்துட்டு விமர்சனம் பண்றாங்க. அது வந்து நமக்கு தேவையே இல்லாதது. அவங்களோட உரிமை அது. அவங்க என்ன ட்ரெஸ் வேணா போடலாம். அவங்க மக்களுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம்.
பார்த்திருப்போம். இப்ப அண்ணாமலை அவர்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பாஜகவை விட்டுட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாளைக்கு நாள் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இப்போ 2031லயும் வந்துட்டு தாவேகா தான் வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுகவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே. கடைசி வரைக்கும் திமுக எதிர்க்கட்சியாவே இருக்குமா? இந்த எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.